ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல்வின் பால்டிக்கு யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 பிளேயர் கேம்ஸ் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேயர், அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டுக்கிற மாதிரி இருக்குது. சிங்கிள் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா 6 கேம்ஸ் இருக்குது. 2 பிளேயர்ஸ் கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. இது மாதிரி 3-4 பிளேயர் கேம்ஸு அப்படின்னா நிறைய இருக்குது. இதில் இவ்வளோ கேம் இருக்குது. நான் உங்களுக்கு இதுலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் பிளேயர் கேம்லேருந்து விளாண்டு காமிக்கிறேன். மேலே மறுபடியும் சிங்கிள் பிளேயருக்கு வந்துட்டு இப்போ டேப் மேட்ச்சு பிளாக்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து டேப் மேட்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். டேப் மேட்ச்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்கிறது வந்து ஒன்றா சேர்க்கணும். பரவாயில்ல, ஈஸியாக தான் இருந்தது, நல்லா இருந்தது இது ஆடும்போது. இப்போ மறுபடியும் 3 இருக்கிறது, இப்போ மறுபடியும் அந்த கிரேப்ஸ் மாதிரி இருக்கிறது, மறுபடியும் கிரேப்ஸு, அப்புறம் அந்த தர்பூசணியா அது ஏதோ ஒரு கர்மம், அதை சேர்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் முடிச்சுட்டு இதுலேயே நிறைய லெவல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 2 வந்துட்டோம்னா லெவல் 2 இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கனால ஒன்றும் வித்தியாசம் இல்லை, 3 சேர்க்குற மாதிரி தான் இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆட் ஆயிடுச்சு 3, மறுபடியும் 3 ஆட் ஆயிடுச்சு, மறுபடியும் 3, இப்போ 3, அடுத்த 3. இதுதான் கைஸ் இந்த கேம், இந்த பர்டிகுலர் கேமோடது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வேறு ஒரு கேம் விளாண்டு பிளாக்ஸ் விளாண்டு காமிக்கிறேன் பாருங்கள். பிளாக்ஸ் ஓப்பன் பண்ணி ப்ளே கொடுத்தாச்சு. இதில் நார்மல்லு டிஃபிகல்ட்டுன்னு 2 இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். டிஃபிகல்ட்டாக இருந்தால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்துட்டு இந்த பிரிக்ஸை கொண்டு போய் அடுக்கணும். அடுக்கி அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே டேலி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் வந்துட்டு தன்னால் மறைஞ்சிரும். அடுத்த பாக்ஸ் ஓப்பன். இப்போ இங்கே இது வச்ச உடனே தான் அடுத்த கீழே 3 வைக்க முடியும். பார்த்தீங்கன்னா வைக்கிறேன் பாருங்கள், இது இப்படி தான் வைக்கணும். இப்போ கரெக்டாக அதை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறிச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு ப்ளூ பாக்ஸு. இப்போ சைடில் வச்சுட்டு மறுபடியும் ப்ளஸ் எடுத்து சென்டரில் வைக்கணும். சென்டரில் எய்ம் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 இருக்கிறதெல்லாம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிற இடத்துக்கு கொடுப்பாங்க. இதை வச்சு கிராஸ் பாக்ஸு, அப்புறம் இது இங்கே வச்சாச்சு. மறுபடியும் பிக் கிராஸ் பாக்ஸு அது வச்சாச்சு. அந்த 2 மாதிரி இருக்கிற எடுத்து அந்த கிராஸில் வச்சாச்சு. இப்போ இதை வச்சா சென்டர் பாக்ஸ் ஃபுல்லாக காலி ஆயிடுது. இப்போ மறுபடியும் அதே டீயை எடுத்து வைக்கலான்னு பார்த்தா இடம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு கீழே கொண்டு போய் வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது எங்கே வச்சாச்சு. அடுத்து இது அங்கே தான் வைக்கணும், வேறு இடம் இல்லை. அங்கே வச்சிடலாம் மேலேன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கம்மியாக இருந்து. சரின்னு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இப்போ அடுத்து இந்த 1 எடுத்து அந்த பாக்ஸ் அந்த 2 பக்கமும் இப்போ நான் பாக்ஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பக்கம் வச்சா 2 ஸ்ட்ரிக்ஸு, அதை எடுத்து அங்கே வைக்கும்போது 3 ஸ்ட்ரிக்ஸு. இது நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைக் விடுவோம். இந்த ஸ்ட்ரைக் வச்சுன்னா பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏறிட்டே இருக்கும். இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா எண்டே இல்லை. நீங்கள் எவ்வளோ பாக்ஸ் வச்சுட்டு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் ஒரு சமயத்தில் வந்துட்டு இடம் இல்லாமல் போயிடுச்சுன்னா கேம் ஓவர் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வச்சுட்டேன், மறுபடியும் இதை அப்படியே கேரி பண்ணி மேலே வச்சுட்டேன், இதை அப்படியே ட்ராக் பண்ணி வச்சுட்டேன், பாக்ஸ் காலி ஆயிடுச்சு. இங்கே வச்சாச்சு, மறுபடியும் அதை எடுத்து மேலே வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு 409 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போயிட்டுருக்கு பாருங்கள், 416 போயிட்டுருக்கு. அதுதான் இந்த ஆல் டைமோட ஸ்கோரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 416 வரைக்கும் அந்த வரைக்கும் நம்ம வந்துட்டு பாக்ஸ் அடுக்கியிருக்கோம். ஒவ்வொரு பாக்ஸும் தனித்தனியாக கவுண்ட் எடுத்துட்டா 416 பாக்ஸஸ் நம்ம வந்து அடுக்கி வச்சுருக்கோம். இப்போ அந்த 2 இதை வச்சாச்சு. இப்போ நீட்டமாக இருக்கிறது இல்லை, இது வைக்கிறதுக்கு தான் இடமே இருக்க மாட்டேங்குது. சரி, மேலே ஒன்று வச்சுட்டு இங்கே ஒன்று சைடில் வச்சுட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு இதை சைடில் ஸ்ட்ரெயிட்டாக நான் நினச்சா பாக்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும்னு பார்த்தா, ஆனால் இதை பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சுக்கலாம். அதை நான் வந்துட்டு இப்போ தான் கவனித்தேன். மறுபடியும் இதை வந்துட்டு டேக் பண்ணேன், எங்கே வைக்கிறதுக்கு இடமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணிடுவோம். கேம் ஓவர், நோ ஸ்பேஸ் லிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கேம் ஓவர்னு வந்துடுச்சு. இது வந்துட்டு நார்மலு. இதே வந்துட்டு நீங்கள் ஹார்டாக கூட விளாண்டுக்கலாம். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா 2v2 பிளேயர்ஸை வச்சு விளாடுற மாதிரி விளாட போகிறேன். இதுலேயும் நார்மல் இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட விளாட்றீங்களா இல்லை பிசியோட விளாட்றீங்களா, அதாவது மாபுன்னு சொல்லிட்டு வரும். அதாவது இந்த கேமுக்கான ஏஐ ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ஸோட விளாட்ற மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா இது மாதிரி தூக்கி போட்டு அடிக்க வேண்டியது. இது என்னன்னே தெரியல, நாட்டு சும்மா போட்டு டப்புன்னு அழுத்திட்டு இருந்தேன். நாட்டு குதிக்கிறானுங்க, பார்த்தா குதிச்சா அவனு சரி கண்ணை மூடிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூட்டு குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கேயும் இங்கேயுமா குதிக்கிறானுங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் வந்துட்டு அவன், ரெட் கலர் வந்துட்டு நம்ம. இப்போ மறுபடியும் அதே காமிக்கிறாங்க. இந்த கேம் எனக்கு எப்படி விளாடணும்னே தெரில. அவனை தூக்கி போடுற மாதிரி இருக்கிறோம் இந்த கேமு. மறுபடியும் 3, 2, 1 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரேஸ் லிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டானுங்க. மறுபடியும் அதே மாதிரி தூக்கி போடுறேன், இந்த தடவை தப்பிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு இந்த கேமை நம்ம கொப்பேறாது அப்படின்னு சொல்லிட்டு இதை விளாட முடிச்சுட்டு நான் வெளியே வந்துடணும்.
தூக்கி போடு அப்படிதான், இந்த பக்கம் தூக்கி போடு, ரெட் வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி போய் தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வருவேன், எது நல்லா இருக்குது பார்த்தா நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி ஜம்ப்னு ஒரு கேம் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரெண்டு பாட்டுன்னு கேட்குது. நீங்கள் பாட் கொடுத்து, ஃப்ரெண்டு இல்லாட்டி நீங்கள் பாட் கொடுத்து விளாண்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து நம்ம கரெக்டாக அந்த வந்துட்டு அந்த வளைய மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கொண்டு போய் பாலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அது பால் எடுத்துகிட்டு போவேன், விழுந்துடுச்சு. நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அதை பில்ட் பண்ணி போகும். மேலே வழியாகவும் போய் எடுத்துக்கலாம், கீழ் வழியாகவும் போய் பால் போட்டுக்கலாம். ஆனால் வந்து இந்த கிராவிட்டி பொறுத்து தான் இருக்குது. மறுபடியும் அந்த குழிக்குள்ளே போகணுன்னு நினச்சா அந்த ரிங்குக்குள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பார்க்கும்போது அந்த சிக்கன் வந்துட்டு ஒரு பறவை அந்த வீட்டு மாதிரி இருக்கும், அதில் அப்படியே தாவி தாவி போகும்ல, அந்த கேம் மாதிரியே இருந்தது. நிறைய ஸ்மார்ட் வாட்சில் அது இருந்ததுல, அந்த மாதிரி கேம் தான் இதுவும். ஆனால் என்ன அதில் பிரிக்ஸாக இருக்கும், இதில் வந்துட்டு ரிங்ஸாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பார்த்தீங்கன்னா 6க்கு 6ன்னு வந்துருச்சு. நம்ம இப்போ 7 8 அது ஒன்று போட்டுறா விழுந்துருச்சு 9. இப்போ வந்துட்டு 10 10 10 இதில் விழுகலை, சரி இதில் விழுந்து 10 ரெட் வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. ஸோ கைஸ் இதுதான் இந்த கேமே. இது விளாண்டு பாருங்க, ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இது வந்துட்டுனா 2 players கேம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வரும். ஓகே கைஸ், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.